மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணை அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். களக்காடு தலையணை அருவியில் நீர்வரத்து சீராகும் வரை தடை தொடரும் என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். இதனால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் குழந்தை தொழிலாளர்களாக வேலை செய்து வந்த 16 பேரை தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் மீட்டனர். குழந்தை தொழிலாளர்கள் வேலை செய்வதாக கிடைத்த தகவலை அடுத்து தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் பழனி தலைமையில் 25 அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதையடுத்து மீட்கப்பட்ட 16 குழந்தை தொழிலாளர்கள் ராயபுரம் அரசு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் சிறுவர்களை வேலைக்கு அமர்த்திய கடையின் உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் உதகை பிரதான சாலையில் கல்லாறு தூரிப்பாலம் பகுதியில் கோவை கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உதகைக்கு பயணிகளை அழைத்துச் செல்லும் கால் டாக்ஸி ஓட்டுநரை தாக்கிய தீபக் என்பவரை கைது செய்ய போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வரலாறு காணாத முட்டை விலை உயர்வுக்கு காரணமாக தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தென் மாவட்ட முட்டை விற்பனையாளர் நலச்சங்கத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற சங்கத்தின் கூட்டத்திற்கு பின்னர் முட்டை ஏற்றுமதியை தடை செய்ய வேண்டும், தமிழ்நாடு அரசே முட்டை கொள்முதல் விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். முழு அதிகாரமும் முழுக்க பணக்காரங்கிட்ட போயிடுச்சுங்க. ஆனால் விற்பனை சேர்த்து அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. நேரடியாக விற்பனைக்கு அவங்களே வந்துட்டாங்க. முதல்ல எங்களை மாதிரி வியாபாரிகளுக்கு முட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டைரெக்டாக ஹோட்டலுக்கு பலசர கடைகளுக்கு அவங்களே விற்பனைக்கு போயிட்டாங்க. அப்போ எங்கள் வாழ்க்கை, எங்கள் வாழ்வாதாரம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் படிவம் பல்வேறு குளறுபடிகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஒருவர் பாடல் பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே உள்ள பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆறுதர் படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது குறித்து பாடல் மூலம் விளக்கியுள்ளார். வரிசை எண்ணையும் எழுது கீழே கையொப்பம் போட்டுக் கொள்ளணும். எளிமையாக எஸ்ஆர நிரப்ப வேண்டுமா? படிவம் படிச்சு பாட்டை கேட்டு நிரப்பிக் கொள்ளுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டதாக பெண் உள்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆரணியை சேர்ந்த கௌதம் என்பவர் உள்பட 3 பேரும் லாட்டரி விற்பனையின் போது கையும் களவுமாக சிக்கினர். அவர்கள் கேரள காட்டன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டது உறுதியான நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.